ओम श्री कृष्णाय परमात्मने नमः। शक्नोति यः सोढुं प्राक्शरीरविमोक्षणात् कामक्रोधोद्भवं वेगं सयुक्तः स सुखी नरः। சஹ சுகி நரஹ, அவன்தான் இந்த உலகத்திலேயே இன்பமான மனிதன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார். யாரை அப்படி சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஞானியைத்தான் சொல்கிறார். இந்த ஞானி என்ன பண்றார் அப்படின்னா, எவன் ஒருவன் இக ஏவ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ஷரீர விமோக்ஷனாத் பிராக், அதாவது இந்த உடலிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்னால் மரணம் வரை காம குரோத உத்பவம் வேகம் சோடும் சக்னோதி, பேராசை பெருங்கோபம் இதனால் வரக்கூடிய அந்த வேகம் இருக்கு இல்லையா, அதை சோடும் சக்னோத்தினா அதை கையாள வல்லவனோ, அதை தணிக்க வல்லவனோ. ஏன்னா இந்த காம குரோதாதிகளை ஜெயிப்பதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயமாக பகவான் நிறைய இடத்துல தொடர்ச்சியா சொல்லி கொண்டு வருவதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு விவேகி, ஒரு அறிவாளி இருக்கிறான்னா அவனுடைய பாதையில வரக்கூடிய வழிப்பறி கொள்ளைக்காரர்கள்னு சொன்னார், பரிபந்தினோன்னு சொன்னார், ஞானினோ நித்திய வைரினான்னு சொன்னார். மனிதன் தெரிந்தே பாவம் செய்வதற்கு காரணம் இந்த ஆசைதான், இந்த கோபம்தான். இது ஏன் இப்ப ஒருத்தர் ஞானி ஆயிட்டார் அதுக்கப்புறம் அவர் இதை பத்தி அலட்டிக்க வேண்டாம் அப்படி அர்த்தம் இல்ல. திருக்குறள்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா மெய்யுணர்தலுக்கு அப்புறம் அவா அறுத்தல், அவா அறுத்தல் என்பது மெய்யுணர்தலுடைய ஒரு கான்சிக்வன்ஸா கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனாலும் இதுல ஒரு அலர்ட்னஸ், ஒரு விழிப்புணர்வு எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்போ காமம் வரும், எப்போ மனசுல குரோதம் வரும்னு சொல்ல முடியாது. அதனால வாழ்நாளின் இறுதி வரை யார் இந்த காம குரோதங்களின் வேகத்தை தணிக்க வல்லவனோ, கையாள வல்லவனோ, சஹா யுக்தஹா, அவனே ஆன்மீக வாழ்க்கையில் இறைவனுடன் பரம்பொருளுடன் தன்னை நன்றாக இணைத்து கொண்டவன். யுக்தஹா சஹ சுகீனரஹ, அவனே இன்பமான மனிதன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா எதை வேணாலும் நம்ம உலகத்துல சாதிக்கலாம். இந்த ஒரு விஷயம் சரியாக இல்லைன்னு சொன்னா வாழ்க்கையில மனிதன் தடுமாறி போவான். நம்மளுடைய ஞானத்திற்கும் நம்முடைய வாழ்க்கை முறைக்கும் சம்பந்தமே இல்லாம போயிடும். அதனால ஞானம் வந்ததன் அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த காம குரோதங்களை வெல்லக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய, அது அந்த விஷயத்துல அப்பிரமாத புத்தின்னு சொல்லலாம். அப்பிரமாதம்னா கொஞ்சம் கூட அதுல அலட்சியமாக இருந்து விடுவதில்லை. அதுல எப்பொழுதுமே அதில் கவனத்துடன், விழிப்புணர்வுடன், அலர்ட்னஸோட இருக்கார் இந்த ஞானி. அதாவது இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நம்ம சாதாரணமா உலகத்துல இன்பமான மனிதர்னா பெரிய செல்வந்தர், இல்ல உலகத்திலேயே பெரிய ஒரு வசதி படைத்த நாடுகளில், டெவலப்டு கண்ட்ரீஸ்ல வாழறவங்க, அவங்க இவங்க யாரையோ நினைப்போம். உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிறது குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்றோம். குழந்தைங்க எப்பயும் சிரிச்சிட்டு இருக்கு, அப்படி இல்லையே, குழந்தைங்களுக்கும் நிறைய கஷ்டம் இருக்கு, அழறாங்க. அப்ப யாருதான் உலகத்திலே இன்பமா இருக்காங்க? மிடில் ஏஜ் பீப்புள் எல்லாம் பார்த்தா ஒரே டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸோட வேலை ஓடிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு படிப்பு சுமை. ரிட்டையர்ட் பீப்புள் ரிலாக்ஸ்டா இருக்காங்களா பார்த்தா அவங்களுக்கு ஏகப்பட்ட கவலை, ஏகப்பட்ட நோய். வாழ்க்கையில ஒரு நிலையில யோசிச்சு பார்த்தா யாருதான் இன்பமா இருக்கா இந்த உலகத்துல? எல்லாரும் பிரச்சனையோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்ற, இல்ல உலகத்திலே இன்பமான மனிதன் இருக்கிறார்கள். இல்லறத்திலானாலும் சரி, துறவரத்திலானாலும் சரி, இந்த பேராசை பெருங்கோபத்தின் வேகத்தை தணிக்க வல்லவன். சோடும் சக்னோதி யஹ காம குரோத உத்பவம் வேகம் சோடும் சக்னோதி சஹ யுக்தஹ ச சுகீ நரஹ. இது மரண பரியந்தம்னு எழுதுறார் ஆதிசங்கரர். அதாவது இப்போ ஒரு வாட்டி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி இல்ல, வாழ்நாளின் இறுதி வரை இந்த விஷயத்தில் கவனத்துடன் இருப்பவனே. இது இயல்பாகி, அதாவது இதுல இருந்து இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் தெரிகிறது. நான்லாம் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. இந்த விஷயத்துல எப்ப வேணாலும் மனசுல காமக்ரோதாதிகள் வரக்கூடும் என்பதால் இவ்வளவு அழகாக ஷரீர விமோக்ஷனாத் பிராக், இந்த உடல் உகுப்பதற்கு முன்னால் அப்படின்னு அது வரைக்கும்னு சொல்றார் பகவான். இந்த அற்புதமான ஸ்லோகத்தை உள்வாங்கி காம குரோதங்களை வெல்வதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு அருள் புரியட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.